ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மழை காலம் வந்துருச்சு. நமக்கே வயசாக இருக்கிறவங்க நமக்கே குளிர் அடிக்குது, சளி பிடிக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆஸ்பத்திரி போய் மாத்திரை எடுத்துக்கிறோம். வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ரொம்ப குளிர் எடுக்கு. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் சுடு தண்ணி வச்சு கொடுங்க. சாப்பாடு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சூடாகவே கொடுத்தா நல்ல விஷயம். சரிங்களா? கிழவனுக்கு இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது, நம்ம வேலை இருக்குது, வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வயசானவங்களுக்கு, அதாவது மாமியார் மாமனாருக்கோ அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு வரும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் அவங்கள வயசாக இருக்கும்போது நம்ம பார்த்தா தான் நம்மளையும் நம்ம பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க. சொல்கிறது கரெக்டு தானுங்க? அதுக்காக நீ பார்த்தியான்னு கேட்காதீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்கள் மாமனார் மாமியாவும் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் மாமனார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். 2010 இறந்துட்டார். மாமியார் போன வருஷம் கார்த்திகை மாதம் இறந்தாங்க. 1 வருஷம் ஆக போகுது. மாமியார் உடம்பு சரியில்லைன்னா கூட ஈரோட்டில் இருக்காங்க, நான் கரூரில் இருக்கேன். இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு பணங்கள்லாம் வாங்கி பார்த்து கொடுத்துட்டு வந்தேன். எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் இப்போ அப்பா அம்மாவும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைல, அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை அம்மாவை போய், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தம்பி உடம்பு சரியில்லைன்னு இங்கே வந்துட்டேன். அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு அப்பாவோட சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு தான் நான் வந்தேன். அது மாதிரி போய் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் ஃபோன் பண்ணி அம்மா பேசினாங்க. அப்புறம் சரின்ட்டு நானும் பேசினேன். நல்லாயிருக்கா, அப்பா நல்லா இருக்காரா, அம்மா நல்லா இருக்கா, பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அவங்கள நல்லா இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கணும். அவங்க போன முற்பாடு போயிடுச்சேன்னு நம்ம அந்த அன்னைக்கு பட்டும் பனாரஸ் போடுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நல்லா இருக்கும்போதே அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும், அதுதான். அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. வயசானவங்கள அலட்சியமாக நினைக்காதீங்க யாராக இருந்தாலும். இது அன்பான வேண்டுகோள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதாவது போடணும்னு தோணுச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.